சென்னையில் 120 மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்கள் என்ன? வியாழன்பாடியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மின்சார பேருந்து சேவையை தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 20 பேருந்துகளும் 11 வழித்தடங்கள் வழியாக அதனுடைய சேவைகளை தொடரும் என்கின்ற வகையிலே தற்போது இந்த வியாழன்பாடி பேருந்து பணிமனையை பொறுத்தவரைக்கும் முழுக்க மின்சார ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 37 பேருந்துகளுக்கு சார்ஜிங் செய்யும் வகையில் சார்ஜிங் போர்ட்டல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக மீண்டும் 4 பணிமனைகளினுடைய திறப்புலா நடைபெறும். அதிலும் 625 பேருந்துகள் மொத்தமாக முதற்கட்டமாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னையில் 11 வழித்தடங்கள் வாயிலாக மின்சார தாழ்தள பேருந்துகளுடைய சேவையை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த தாழ்தள பேருந்துகளை பொறுத்தவரைக்கும் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், குழந்தைகளுடன் வருபவர்கள் ஏறுவதற்கு வசதியாக அது இடதுபுறமாக சாயக்கூடிய அளவிற்கு அதனுடைய உயரத்தை குறைக்கக்கூடிய அளவிற்கு வசதி அளித்தது. மேலும் கரைத்தளத்தில் இருந்து 250 மில்லிமீட்டரில் இருந்து 400 மில்லிமீட்டர் வரை அதனுடைய உயரத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். சார்ஜிங் போர்ட்டல்கள், GPS வசதிகள், கேமராக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் மின்சார பேருந்துகளை பொறுத்தவரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த பசுமையான சூழல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் புதிய பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். புதிய மின்சார தாழ்தள பேருந்துகளின் இயக்கத்தினை தொடங்கி வைத்தும் வியாசர்பாடி பேருந்து பணிமனையினை திறந்து வைத்தும் சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.